1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பி பார்ப்போம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன் கைவிட மாட்டார்? ஏனென்றால் அந்த ஜனத்தின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஏன் பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? அவர்களை அவர் தனியா இருக்க விட மாட்டார். அவர்களை அவர் கைவிடவே மாட்டார். தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களில நம்முடைய மனது நம்ம தனிமையா நிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அப்ப எல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் தனியா அல்ல, என்னை அழைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேலைக்கிழமை நான் உங்களை பார்த்து சொன்னேன் ஒரு மனிதரை பத்தி. அவனுடைய பேர் நிக். அந்த நிக்கினுடைய வாழ்க்கையில 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. அவன் அந்த குழந்தை பிறந்து வெளியில வந்தப்போ அவங்க அம்மாவை பார்த்து உலகம் சொல்லிச்சான், இந்த பிள்ளை வேஸ்ட்டு, இந்த பிள்ளை வேணாம், நீ வளர்க்க முடியாதவனால இந்த பிள்ளை பேசாம கொன்று அப்படின்னு சொன்னாங்க. வெளிநாட்டுல எல்லாம் அதை செய்வாங்க இல்லையா? அது வேண்டாம், இது இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த குழந்தை என்னுடைய கருவில் உருவாக்கும் போதே அது இறந்திருக்கணும், ஆனால் அது உருவாச்சு. அது வளர்ந்து, அது கரு வளர்ந்து 10 மாசத்துல அது வெளியில வந்து அப்பயாவது அது இறந்திருக்கணும், அப்படியும் அது சாகல. அப்படின்னா இந்த குழந்தை எனக்கு ஒரு அவமானம் இல்லை. இந்த குழந்தைக்கு மேல தேவன் ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த குழந்தை விசேஷம்னு சொன்னான். அந்த பையன் தான் எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறான், பிரீச்சரா இருக்கிறான், உலகமங்கு சுத்திட்டு இருக்கிறான். பயங்கரமான தேவனால் பயன்படுத்தப்படுற ஒரு மனிதனாய் 2 காலும் இல்லாம 2 கையும் இல்லாம நிற்கிறான். அவனை பார்த்து கேளுங்க, ஏன் இவ்வளவு தூரம் நீ ஃபேமஸ் ஆகிறான்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், உலகம் எல்லாம் கைவிட்டப்போ என்னை தம்முடைய கையோடு சேர்த்து கொண்ட ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தில் பரலோகம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறது, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறது, உலகமெல்லாம் உங்களை கைவிடும்போ கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாமல் உங்களை தனியா இருக்க விடவே மாட்டார். ஆண்டவர் பத்மு தீவுக்கு போகும்போது 90 வயசுக்கு மேல தேவப்பிள்ளை அவனுடைய வயசு, அவனுடைய எண்ணம் தோணி இருக்கும், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு தோணி இருக்கும். பத்மு தீவுக்குள்ள போனவன் ஒருத்தனை வெளியில வந்ததா சரித்திரமே இல்லை. சரித்திரத்துல எங்கேயும் பதிவில்லை. ஆனா முதல் முறையாய் பத்மு தீவில் இருந்தவன் வெளிப்பாடுகளோட திருப்பி வந்து ஒரு வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதி முடித்தான். ஏனென்றால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வந்தார்னு வைங்களேன், நீங்கள் ஒருபோதும் தனிமையாக அல்ல. இந்த காலை நேரத்தில் யாரோ ஒரு சிலரை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, உங்களுக்கு